டைரக்டரி இது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து SSIS இன்புட் டைரக்டரி. இல்லை டெஸ்ட் டிபின்ற எக்ஸல் ஃபைல் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுறேன். இல்லை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிபி 01, 02, 03, 04 எக்ஸல் ஷீட் இருக்குது. டோட்டலாக வந்து 4 ஷீட் இருக்குது. சில வந்து ஒரு ஷீட்லேயே அது தனித்தனி கண்டென்ட் இருக்குது. இப்போ அது வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணுறேன். இல்லை பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா 9.08 KBன்ற சைஸில் அந்த எக்ஸல் ஷீட் இருக்குது. எக்ஸல் ஃபைல் இருக்குது. நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணால் கெட் எக்ஸல் ஃபைல் இன்ஃபர்மேஷன் டு SQL டேபிள். ஓகே, காப்பி பண்ணிக்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ 2015 நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு விசுவல் C# கன்சோல் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் நேம் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். ஸோ டிஃபால்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கோடை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சம் எரர் இருக்குது. ஜஸ்ட் இது எரர் கிடையாது, ஜஸ்ட் ஹெடர் ஃபைல் மிஸ்ஸிங் ஆகுது. ஸோ SQL கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா SQL கிளைண்ட் டேட்டா SQL கிளைண்ட் கிளிக் பண்ணணும், டேட்டா ஃபைல் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா OLEDB ஸ்பின்லைசிங் OLEDB கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா டேபிள் யூஸிங் சிஸ்டம் டாட் டேட்டா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன டேட்டா ஃபைல் மிஸ்ஸிங் டைரக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஸிங் சிஸ்டம் டாட் ஐஓ. ஓகே, ஸோ 4 டேட்டா ஃபைல் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கோடில் எந்த எரருமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட் டைம் பார்த்தீங்கன்னா டுடே டேட் அண்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறது தான் நம்ம டேட் அண்ட் டைம் வந்து ஸ்ட்ரிங்கில் வாங்கிக்கிறோம். லாக் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்ததுன்னா லாக் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா எரர் லாக் _ டுடே டேட் அண்ட் டைம் டாட் லாக்ன்ற நேம் வந்து நமக்கு வந்து எரர் வந்து காமிக்கும். இது சேவ் ஆகும். ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா SSIS இன்புட் டைரக்டரி தான் வந்து ஃபோல்டர் பார்த்து யூஸ் பண்ணுறோம். டேட்டாபேஸ் நேம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிபின்ற டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். SQL சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா லோக்கலாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஃபைல் இன்ஃபர்மேஷன்ற டேபிள் நேம் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஸ்கீமா நேம் பார்த்தீங்கன்னா DBO அப்படின்ற ஸ்கீமா நேம் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ டெஸ்ட் டிபி டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ் SQL சர்வர் 2014 வந்து லோக்கலாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ டேபிள் நேம் இருக்கு இல்லையா, எக்ஸல் ஃபைல் இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் நான் வந்து ரன் பண்ணுறேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஐடி, ஃபோல்டர் பாத், ஃபைல் நேம், ஷீட் நேம், ரோஸ், லாஸ்ட் டேட் மாடிஃபைட், லாஸ்ட் ஆக்சஸ் டைம், ஃபைல் சைஸ் இன் KB. ஸோ ஒரு எக்ஸல் ஃபைலோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து SQL டேபிள் வந்து வாங்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் வந்து ஷீட் நேம், இதில் ஸ்கீமா நேம் பார்த்தீங்கன்னா DBன்ற தான் ஸ்கீமா நேமாக வாங்கிக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் கனெக்ஷன் டு SQL சர்வர் டேட்டாபேஸ். ஸோ SQL சர்வர் 2014 விஷுவல் ஸ்டுடியோ 2015 ரெண்டுமே இன்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கான கோடு தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து வேர் டேரக்டரி ஈக்குவல் நியூ டேரக்டரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோல்டர் பாத்தில் வாங்கிக்கிறோம். இது வந்து மல்டிபிள் ஃபைல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அரேயில் தான் வாங்கிட்டு ஒரு ஃபைலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டிக்ளேர் அண்ட் இனிஷியலைஸ் வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் வாங்கிக்கிறோம். ஸ்ட்ரிங் ஃபைல் ஃபுல் பாத்தில் வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து கெட் ஒன் புக் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல் அட் ஏ டைம். இப்போ நான் வந்து மல்டிபிள் யூஸ் பண்ணால் ஸோ 1 by 1 வந்து நம்ம எக்ஸல் ஃபைல் வந்து எடுத்துக்கோம். அதில் ஃபார் ஈச் ஃபைல் இன்போ ஃபைல்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபைல் ஃபுல் பாத்தில் ஃபோல்டர் பாத் ஈக்குவல் டு ஃபோல்டர் பாத் ப்ளஸ் ஃபைல் நேம். ஓகேவா? ஸோ அதான் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் டாட் நேம் ஓகே எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கிரியேட் எக்ஸல்ஸ் கனெக்ஷன். இப்போ வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் STR, அதேமாதிரி STRS. இது வந்து ஒரு மல்டிபிள் MS Office பேக்கேஜ் டிபெண்ட் வந்து எக்ஸல் பேக்கேஜ் வந்து மாறும். ஓகேவா? ஸோ MS Office 2007, 2010 தகுந்த மாதிரி இதோட எரர் ஃபைல்லாம் மாறும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அந்த எக்ஸல் ஃபைல் வந்து நம்ம என்ன அதோட ஷீட் நேமோடு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த எக்ஸல் ஃபைலில் 4 ஷீட் நேம் இருக்கல, டெஸ்ட் டிபி 01, 02, 03, 04 அந்த ஷீட் நேமோடு எடுத்துக்கிறோம். கெட் ஷீட் நேம் அது என்னன்னா CNN டாட் ஓப்பன் எடுத்துக்கிறோம். இல்லை டேட்டாபேஸ் DD sheet equal to CNN dot get OLEDB schema table. ஸோ அதேமாதிரி OLEDB schema GOID டாட் டேபிள்ஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம நல்லா வாங்கிட்டு ஸ்ட்ரிங்கில் வந்து ஷீட் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் வாங்கிக்கிறோம். நெக்ஸ்ட் வருதுன்னா கெட் ரோ கவுண்ட் ஃபார் ஈச் ஷீட். ஸோ ஒரு ஷீட்டில் எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபார் ஈச் டேட்டா ரோ DR sheet in DT sheet ரோஸ் இருக்கும். ஸோ இஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா DT ஷீட் டேபிள் நேம் டு ஸ்ட்ரிங்கில் வந்து வாங்கிட்டு கண்டெயின் பார்த்தீங்கன்னா டாலர் தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? எடுத்துகிட்டு ஷீட் நேம் பார்த்தீங்கன்னா DR ஷீட்டில் வந்து டேபிள் நேம் வந்து டு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறோம். ஸோ OLEDB OC கனெக்ஷனை வந்து வாங்கிட்டு அதில் என்னென்னா செலக்ட் கவுண்ட் ஆஸ் ரோ கவுண்ட். ஓகே, ஃப்ரம் ஷீட் நேம் டாட் அதில் எடுத்துக்கிறோம். ஓகே, எவ்வளோ கவுண்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் அந்த கொரி போட்டு எடுத்துகிட்டு நம்ம டேட்டா டேபிள் DT ஈக்குவல் டு நியூ டேட்டா டேபிள் வந்து வாங்கிட்டு ADP டாட் ஃபீல்டில் வந்து DT வந்து சேவ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து ரோ கவுண்ட் RC ரோ கவுண்ட் அது வாங்கிட்டு ஃபார் ஈச் டேட்டா ரோ இன்
டிடி ரோஸில் வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு அந்த ஆப்ஜெக்ட் அந்த அரேயில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுவோம். ரோ ஐட்டம் அரேயில் வந்து ஆர்சி ஈக்குவல் டு அரே டு அரே இனிஷியல் வந்து 0 நான் செட் பண்ணிடுறோம். டு ஸ்ட்ரிங் அதில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னா அந்த CNN டாட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு இஃப் ஷீட் ஸ்டார்ட் வித் நம்பர்ஸ் when we read to எக்ஸ்ட்ரா இருக்குது சிங்கிள் கோட் அண்ட் திஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணால் ஷீட் நேம் ஈக்குவல் டு ஷீட் நேம் டாட் ரீப்ளேஸ் ஏதாவது வேறு ஏதாவது இருந்ததுன்னா கண்டென்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ப்ரிப்பேர் இன்சர்ட் கொரி வித் ஃபைல் இன்ஃபோ டு இன்சர்ட் இன்டு டேபிள். ஸ்ட்ரிங்கில் வந்து இன்சர்ட் கொரி வாங்கிக்கிறோம். இன்சர்ட் கொரியில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்ட்டு போட்டு ஸ்கீமா நேம் அதை டேபிள் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ பாத் ஃபைல் நேம் ஷீட் நேம் ரோ லாஸ்ட் டேட் மாடிஃபைடு அது லாஸ்ட் ஆக்சஸ் டைம் ஃபைல் இன் சைஸ் வந்து நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸல் ஷீட் வாங்கிட்டு அதில் இன்சர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் run insert query to insert data into the SQL Server table வந்து SQL command cmd SQL connection dot create command வாங்கிட்டு அதில் வந்து cmd command text வந்து insert query கொடுக்குறோம். SQL connection வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் SQL connection க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இன்கேஸ் நம்ம கேட்சில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த கோடை வந்து ட்ரை கேட்ச் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். இன்கேஸ் கேட்சில் ஏதாவது இருந்ததுன்னா லாக் போர்ட்டலில் நம்ம வந்து எரர் லாக் அண்டர்ஸ்கோர் டுடே டேட் அண்ட் டைமில் வந்துட்டு நம்ம வந்து டாட் லாக்லேருந்து சேவ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து பில் கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ வந்து நான் வந்து பில்ட் சக்சீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸல் ஃபைலோட ஃபைல் நேம் ஷீட் நேம் இருக்கிற டேட்டாஸ். ஓகேவா? ஸோ அது எல்லாமே SQL Server டேபிளில் வந்து எல்லாமே வந்து நமக்கு டீட்டெயிலாக இருக்கும், கிடச்சிரும். ஓகே, ஃபைலோட இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். இப்போ வந்து நான் DBA டாட் எக்ஸல் ஃபைல் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல அந்த டேபிளையும் வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஐடி ஃபோல்டர் பாத் ஃபைல் நேம் ஷீட் நேம் ரோஸ் லாஸ்ட் மாடிஃபைட் லாஸ்ட் ஆக்சஸ் டைம். ஓகேவா? அதுமாதிரி ஃபைல் இன் சைஸ் இதில் பாருங்கள் எல்லாமே பக்காவாக இருக்கும். TestB01 TestB02 TestB04 ஃபைல் நேம் அதோட எக்ஸல் ஃபைல் நேம் அதோட கேபி பார்த்தீங்கன்னா 9.08 கேபி சைஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி எக்ஸல் ஃபைலோட இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நம்ம SQL Server டேபிள் வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாம் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.